ஸ்டார் சீரீஸ்ல சூப்பரான 2 ஸ்டார் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு சிம்பிளா ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். என்னங்கிறத நான் சொல்றேன். இந்த சோயா சங்க்ஸ் வச்சு தான் இப்போ ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சோயா சங்க்ஸை கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்ல வந்து தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இப்போ தண்ணி இதில் வந்து போட்டுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வந்து இது கொஞ்சம் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 4 முட்டையும் 2 வந்து உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் 2 வச்சிருக்கேன். அது வந்து வேகட்டும். அடுத்து நான் வந்து இந்த சோயா சங்க்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். ரொம்ப ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம். அதோ இந்த லெவலில் அரைச்சாலே போதும். அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதில் இந்த சாப்பரில் போட்டு நான் நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இது பாருங்க, நல்லாவே நான் எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகிருக்கு பாருங்க. நல்லா குட்டி குட்டியாக நல்லா ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3/4 பங்கு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வெங்காயத்தை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுலேயும் நம்ம வந்து ஒரு ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா கட் பண்ணி இதில் கொஞ்சம், அதில் நம்ம தனியாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த பெரிய பவுலில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அந்த சின்ன பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போதும். அப்புறம் அடுத்தது வந்து கரம் மசாலா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த இன்னொரு மிக்ஸில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, ரெண்டுத்துலேயும் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் இந்த தனியாக இந்த சாப்பரில் வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இந்த பெரிய பவுலில் நம்ம இன்னும் என்ன சேர்க்கணும்னா கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்து 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நான் வந்து இங்கே பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு. இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இதில் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக மொசரேலா சீஸ் வந்து எடுத்திருக்கேன், பீஸா சீஸ். அது நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாவை வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை நீட்டாவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் வந்து நான் கொஞ்சம் இந்த சீஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். எல்லா மாவுலேயும் நம்ம வந்து ரெடி பண்ணி ஒரு பக்கமாக வச்சிடலாம். இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து அதை சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் இந்த பாயில் பண்ண முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துகிட்டு நம்ம தனியாக சாப்பரில் வச்சுருந்த இந்த வெங்காயம் கொத்தமல்லியை தனியாக அது ஒரு மிக்சர் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த முட்டையில் இருக்கிற இந்த மஞ்சக்கரு இதெல்லாமே எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மஞ்சக்கருவில் அப்படியே ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்லிங் எடுத்து இந்த முட்டைக்குள்ளே நல்லா நம்ம மஞ்சக்கரு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஹோலில் வந்து இதை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நேற்று வந்து நான் வந்து கொஞ்சம் பொமோகிரானட் நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் பசங்க யாருமே சாப்பிடல. அதனால அதை வந்து நான் ஜூஸ் போட்டு வச்சிடுறேன். பசங்களுக்கு இந்த பொமோகிரானட் சாப்பிடணும்னா என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது உள்ள குட்டி குட்டி சீட்ஸ் இருக்கிறதுனால சாப்பிடவே மாட்டேங்கிறானுங்க. ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடித்தா நமக்கு வந்து ஒரு பழம் வந்து அவங்கள சாப்பிட வைக்கிறது கொஞ்ச நேரத்துலேயே குடிச்சிருவாங்க. இதில் நான் சுகர் எதுவுமே சேர்க்க மாட்டேன். நம்ம சர்க்கரை மேக்ஸிமம் நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே சாப்பிட்டாலே நல்லது. இப்போ நோம்பு டைமில் கொஞ்சம் ஜூஸ் கேட்கறதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். அது பொமோகிரானட் இந்த மாதிரி ஜூஸாக தான் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் சர்க்கரை எதுவுமே நான் வந்து சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான், ஜூஸ் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கடலை மாவு கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா, இப்போ பஜ்ஜி தான் செய்ய போகிறோம், நல்லா பஜ்ஜி மாவு பதத்தில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோடா உப்பும் சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு கிண்ணத்தில் வந்து நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பிளேட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் நிறைய பாத்திரம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால இதுவே எல்லாமே ஒரே பிளேட்டில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பால்ஸை வந்து கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவரில் முக்கிட்டு அப்புறம் அந்த பிரெட் கிரம்ஸில் கொஞ்சம் அப்படியே பெரட்டி எடுத்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் போட்டு எடுத்துடுறேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக உள்ள சீஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் அந்த ஃப்ளேவரெல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸாக.
அப்புறம் அடுத்தது வந்து இந்த முட்டையை வந்து இந்த மாவில் பஜ்ஜி மாவில் நல்லா இந்த மாதிரி முக்கி எடுத்து பஜ்ஜி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒரே டைமில் ரெடி பண்ண ஒரு 2 ஸ்நாக்ஸ் வந்து ஒரே டைம்லேயே ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் மேக்ஸிமம் சிமிலர் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி வச்சே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும். கொஞ்சம் பசங்களும் வந்து ஒரு 2 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். பொமோகிரானட் ஜூஸ் வந்து நான் ஊற்றி வச்சிடுறேன். அப்புறம் இன்னொரு லெமன் ஜூஸ் வந்து நான் எனக்காக ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கலந்துக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லையா, லெமன் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஐஸ் கியூபாக வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நான் அது ஒரு கியூப் எடுத்துட்டேன். ஒரு 2-3 கியூப் வந்து நார்மல் நம்ம தண்ணி கியூப் இருக்குது ஐஸ் கியூபாக, அது சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை, அப்புறம் வந்து சப்ஸா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் சப்ஸா சீட்ஸ் வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. இந்த நோம்பு டைமில் நீங்கள் எல்லா ஜூஸ்லேயும் அதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் அடுத்தது வந்து இந்த மாதிரி வேஃபிள் வந்து வச்சுருக்கேன் நான். இது ரெடிமேடாக வாங்கின வேஃபிள்ஸ் தான். அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நியூட்டலா போட்டுக்கிறேன். இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா பசங்க வந்து அவ்வளோ விரும்பி அவங்க நோன்பு வைக்கிற போது அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சா அவங்க அதுக்காகவே நோன்பு வைக்கிறாங்க. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் வந்து வச்சிடுறேன். அவ்வளோதான், அவங்களுக்கான டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. என் பசங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், நோம்புக்கான கஞ்சி வந்து மிஸ்ஸிங்க. நான் செய்யவும் இல்லை, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு கஞ்சி இல்லாமலே நாங்கள் வந்து நோம்பு திறக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கு இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்கு என்னென்ன செஞ்சீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் இஃப்தார் எப்படி போச்சுனோ என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த நோம்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது. அதனால உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிட்டு வந்தேன். சஹாருக்கு வந்து எதுவும் செய்ய முடியல, லேட் ஆயிடுச்சு. அதனால வரும்போது நாங்கள் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். சஹாருக்காக சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். ஒரு 65 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் இதில் வந்து ஆனியன் ரைத்தா, இந்த கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு சஹாருக்கான இது மெனு வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.